அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது நுஸல்லி வ நுஸல்லி அலா ரசூல் கரீம் அம்மாபாத். நான் இப்போ இருக்கிற நாவலப்பிட்டி அல் சஃபா பாடசாலை. இது பிரைமரி ஸ்கூல் ஒன்று. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஸ்கூல் இந்த பில்டிங் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், நான் அதை காட்டுறேன். இது நாவலப்பிட்டியா ரயில்வே ஸ்டேஷன். இது நாவலப்பிட்டியா ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் நிற்குது. இந்த சவுண்ட்களில் இப்போ நான் ஒரு ட்ரெயின் இல்லை, சவுண்ட்கள் இன்னைக்கு ஹாலிடே, அதனால இந்த சவுண்ட்களில் தான் இந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க. 245 பிள்ளைகள் படிக்கிறாங்க. இங்கே மர்ஜானா மேம், பிரின்சிபல் மேம், அவங்களையும் சந்திச்சேன், அவங்களோட ஹஸ்பண்டையும் சந்திச்சேன். இங்கே நான் வந்த முக்கியமான காரணம் என்ன சொன்னால், சென்ட் மேரிஸ் சொல்லியிருக்கு, அது செகண்டரி ஸ்கூல், இது பிரைமரி ஸ்கூல். 13 வருஷம் முதல் 13 இயர்ஸ் முன்னாடி இது ஒரு வருஷத்துக்கு டெம்பரரி இங்கே கொண்டாந்து, அந்த டைமில் நான் நினைக்கிறேன் மைந்தானந்த அலுத்கமகே மினிஸ்டராக இருந்தார். 1 இயரில் கெட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அதனால அந்த வேலை பெண்டிங் ஆச்சு. நான் நினைக்கிறேன் நல்லாட்சி வந்த பிறகு நின்றுடுச்சு வேலை. எஸ், ஸோ அந்த நல்லாட்சி வந்த பிறகு நல்ல வேலை கொஞ்சம் நடந்துச்சோ தெரியாது. ஆனால் முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அரசியல் பேசுறது இல்லை, நான் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு வந்துச்சு எப்படின்னு சொன்னால் எங்களை வேறு மாதிரி பார்க்க தொடங்கிட்டாங்க. அந்த வார்த்தை கூட நான் வந்து சொல்ல விருப்பம் இல்லை. உங்களுக்கு நான் இந்த மேலே கொஞ்சம் பாருங்க, இந்த மேலே கொஞ்சம் காட்டுங்க. இதுல இன்னைக்கு கொஞ்சம் வெயில் குறவு, ஆனா இந்த வெயில் குறவான நாளத்துக்கு இப்படி நிலைமை இருக்கு. கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைப்ரரியை காட்டுறேன். இங்க 245 புள்ளைல லைப்ரரி இங்க இருக்கு. இதுதான் லைப்ரரி. இப்ப இதுல இந்த பிள்ளைகளோட சிச்சுவேஷனை பாருங்க. இவங்க தான் எங்களோட நாட்டின் எதிர்காலம். பிரைமரியில இருந்து செகண்டரி போயிட்டு அட்வான்ஸ் லெவல் செஞ்சுட்டு யூனிவர்சிட்டி போயிட்டு டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் ஆகிற பிள்ளைகள். அந்த பிள்ளை நல்லா படிக்கிறாங்கன்னு பிரின்சிபல் மேம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கல்வி என்றது முக்கியம். முஸ்லிம்களாகிய நாங்க ஃபர்ஸ்ட் வஹி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? இக்ரா, ரீட். அதுல முக்கியத்துவம் நாங்க கொடுத்தில்ல. இப்ப பிரச்சனை இங்க என்னன்னு சொன்னா, செகண்டரி இருக்கிற இடத்துல சொல்றாங்க நீங்க இங்க இருந்து பிள்ளைல அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டா இங்க உள்ள பிரைமரிக்கு இருக்கிற அல் ஷஃபாட பேருக்கு என்ன நடக்கும்? இப்ப அல் ஷஃபாட பிரின்சிபல் இருக்கிறாங்க இந்த மேம். சென்ட் மேரிஸுக்கு ஒரு பிரின்சிபல் சார் இருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற அல் ஷஃபாட பிரின்சிபல் அவங்களை எங்க அனுப்புறது? 13 வருஷம் இந்த அவன்ல, இந்த பேக்கரி, இந்த அவன்ல, இந்த மைக்ரோவேவ் மாதிரி சூடுல பிள்ளைகளும் படிச்சிருக்கிறாங்க. இங்க பிள்ளைகளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுது. நிச்சயமா பேரண்ட்ஸ்களும் விருப்பம் இல்லை. நான் ஒரு பக்கம் சார்பா பேச வரல. இங்க எங்களுக்கு கல்வி என்றது முக்கியம். இந்த கல்விக்காக நாங்க என்ன செய்யறோமோ அதுதான் எங்கள்கிட்ட கேள்வி. ஒரு இடம் வாங்கி இருக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இங்க இருந்து டைரக்டாவே அங்க போனா வந்து அந்த பில்டிங்க்கு போனாங்கன்னா பிரைமரி செகண்டரி எல்லாம் இது ஒரு மிக்ஸ் ஸ்கூல். ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஸோ புத்திஸ்ட், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம், இஸ்லாம் படிக்கிற முஸ்லீம்கள். ஸோ இது ஒரு யூனிட்டி உண்டு. ஸ்ரீலங்காவோட யூனிட்டி காட்டுற இடம் உண்டு. இதே இடம் நீங்க இன்னொரு இடத்துக்கு இருக்கு, அங்க ஒரு பில்டிங் வந்தா அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா அங்க சென்ட் மேரிஸ் பிரின்சிபல் அவர்களை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வெட்டிங்ல சந்திச்சேன். நான் அவங்களுக்கு கேட்டேன், சார் அந்த சென்ட் மேரிஸ ஏன் பிரைமரி ஆட் பண்ணலாதுன்னு கேட்டா, பார்லிமெண்ட் ஆக்ட் கொஞ்சம் இருக்குதாம், அதை அப்ரூவ் பண்ணணும். அது யாரு பண்ணுவாங்க? நான் பண்ணுவேனா? நீங்க பண்ணுவீங்களா? இல்ல, மந்திரிமார்கள் பண்ணணும். இப்போ உள்ள அரசாங்கத்திலே முஸ்லிம் மந்திரிமார்கள் இருக்கிறாங்க. 75% முஸ்லிம்கள் வாக்கு கொடுத்து ஏதோ பொய்யோ உண்மையோ அவங்க சொல்லி ஏதோ கொடுத்துட்டீங்க, நான் கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு சொல்லி இந்த வேலை குயிக்கா ஜாம் செஞ்சு கொள்ளலாம். ஜாம் சொல்லணும். இப்ப ஜாம் என்ன ஆகிருக்கு. ஸோ அதனால எங்கட சமூகம் எந்த திசைக்கு போகுதோ அந்த திசை ராங்கான திசை தான் காட்டப்பட்டுச்சு. எங்களுக்கு ராங்கான திசை தான் காட்டப்பட்டுச்சு. அது எப்படி காட்டப்பட்டுச்சு, எதுல காட்டப்பட்டுச்சுன்னு நான் சொல்ல வரல. இந்த ஸ்கூலுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு ஒன்று தேவை. இந்த முடிவு கட்டாயமா இருக்கணும். இப்ப இந்த பிள்ளை, நான் மூதூர் பக்கம் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த நிலைமை உங்களுக்கு தெரியும். ஐடி சப்ஜெக்ட் இருக்கு, ஐசிடி சப்ஜெக்ட் உண்டு, டெக்ஸ்ட் புக் இருக்கு. ஆனா ஒரு லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்பும் இல்லை.
அந்த மாதிரி நிலைமைகள்ல எங்கட இலங்கை உள்ள முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கு. நான் முஸ்லிம் பாடசாலைகள் மட்டுமில்லை, ஏன் அல்ஷஃபால மற்ற மதம் உள்ள சார்ந்தவங்களும் படிக்கிறாங்க. அதே மாதிரி மூதூர்ல நான் போன பாடசாலையும் தமிழ் பிள்ளைகளும் படிக்குது. அங்க சிங்கள பிள்ளைகள் 1-2 இருக்கு. ஸோ எல்லா இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா கல்விக்காக நாங்க என்ன செய்யறோம்? நாங்க ஒண்ணுமே செஞ்சில்ல. இந்த மாதிரி அவங்கள் கோச்சி பெட்டி மாதிரி பேக்கரி உள்ள உட்கார்ந்துட்டு எங்கட பிள்ளைகளோட எதிர்காலம், எங்கட சமுதாயத்தை எதிர்காலம் நாங்க எங்க கொண்டு போய் வைக்க போறோம்? இதோட பல நிர்வாகம் இருந்துச்சு. நாங்க இதை வந்து கெட்டி கொடுப்போம். ஒரு முஃப்தியோட தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொன்னா சரி. அந்த நிர்வாகத்துல சொன்னாங்க நாங்க வந்து இதுக்காக காசு சேர்த்து பில்டிங் கட்டி கொடுப்போம்னு சொல்லி அந்த வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க, நாங்களும் பார்த்திருப்போம். முஃப்தி சானே பேர் சொல்றது சரியில்லை, பேர் நான் சொல்ல விருப்பம் இல்லை. அதனால முஃப்தி உள்ள ஒரு நல்ல தண்ணீருடைய புனிதமான ஒரு தண்ணீருடைய பேர் அரபு நாட்டில் இருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கால் பட்டு வந்த தண்ணீர், அதை தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த புனிதமான பேரை வச்சுக்கிட்டு இங்க வாக்கு கொடுத்திருந்தாங்க. நான் அவங்கள குறை சொல்றது இல்லை, அவங்க சொன்ன வாக்கை தான் யாவும் காட்டுறேன். ஹஸ்ரத், நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் உங்களைய. அதனால அந்த வாக்கை நீங்க காப்பாற்றணும். இப்ப நீங்க அதுக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தப்பி போக இயலாது. என்ன ரீசன் இருந்தாலும் தெளிவா ஓப்பனா வந்து சமுதாயத்துக்கு சொல்லணும். நானும் ஒருத்தர் சமுதாயத்துல, நீங்களும் ஒருத்தர், பார்க்கிறவங்களும் எல்லாமே எங்க சமுதாயம் தான். ஆனா இந்த நடக்கிற ஸ்கூலுக்கு அந்த இடத்துல பில்டிங் கொண்டு வந்துட்டா இந்த மேட்டர் சார்ட் அவுட் ஆகுது. நான் சென்ட் மேரிஸ் பக்கமும் பேசுறது இல்லை, நான் அல் ஷஃபா பக்கமும் பேசுறது இல்லை. ஆனா சென்ட் மேரிஸ்ல இருக்கிற பிரைமரி நீங்க ஆக்டிவ் ஆங்க. ஏன் எனக்கு மூணு பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ். சரி, அந்த பிள்ளைகள் வந்தா இப்ப இந்த ஏரியா நாவலப்பீட்டில் பிள்ளைகள் வந்தா பிரைமரி தேவைப்படாதா? நாங்க ஜனங்கள் கூடுது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அவங்களுக்கு தக்கன ஸ்கூல்ஸ்கள் தேவை, அவங்களுக்கு தக்கன கிளாஸ் ரூம்ஸ் தேவை, அவங்களுக்கு தக்கன நேர்மையான பிரின்சிபல், லேடி பிரின்சிபல் சார் மேடம் அவங்க தேவை, டீச்சர்ஸ் மார்கள் தேவை. இப்போ இதை நான் ஏன் சொல்றேன்னா, இங்க பில்டிங் கட்டுறதுக்கு நீங்க உதவுங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கு இந்த போர்டோட நீங்க தொடர்பு கொண்டு நீங்க பண்ணுங்க. ஆனா அந்த நிர்வாகம் கட்டி கொடுக்குறீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட் நானும் பார்த்துருந்தேன், அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வந்திருக்கோ இல்லையோ தெரியாது. ஃபண்ட்ஸ் போட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பல ஆட்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னு அந்த சில குரூப்களில் நான் கேட்டேன். எனக்கு வரல அந்த டீட்டெயில்ஸ் சுற்றி, நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனா எதுவும் நடந்திருக்கும், நீங்க முன்னுக்கு வந்து அதை கேட்டுக்கணும். இப்ப பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க 2 ஏக்கர் லேண்ட் சிஜிஆர் லேண்ட் கிடைச்சிருக்கு. அது கொடுத்த மினிஸ்டர் யார் தெரியுமா? அதே மஹிந்தானந்த அலுத்கமகே 2022 கோட்டாபய ராஜபக்சட அரசாங்கத்தில். சரிதானே? இப்ப பல விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். நல்லாட்சியில் நடக்கலாது, நான் அவங்கள சார்பாக யாரும் பேசுறது இல்லை. ஆனால் அந்த 2 ஏக்கர் கிடைச்சதுல லேண்ட் கிடைச்சிருக்கு ஸ்கூலுக்கு. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பிரச்சனைகள்லேருந்து 90% முடிஞ்சிருக்கு, 10% கன்ஸ்ட்ரக்ஷன் பிரச்சனை மட்டும்தானே இருக்கு. தனவந்தர்கள் இருக்கிறீங்க, சில தனவந்தர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எங்க காசு வைக்கிறது இடம் தெரியாது. நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவுங்க. ஸ்கூல், மദ്രസா, பள்ளிவாசல்கள் கெட்டுங்க, பள்ளி கொடங்களும் கெட்டுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுகளை நீங்க வந்து கட்டாயமா கேட்டணும். மദ്രസാக்கள்ல உருவாகிறது உலமாக்கள். ஆனா பாடசாலைகள் இப்ப முந்தி மாதிரி நாங்க சாபா காலத்துல இல்லையே. அந்த மദ്രസാக்கள் தான் வந்து சமுதாயத்துக்கு வர்ற ஆட்கள் இப்ப 2 செக்ஷனாக இருக்கு. ஸோ இதனால சமுதாயம் உருவாக்குறதுக்கும் பாடசாலைகள் தேவையா இருக்கு. ஸோ இதனால தாழ்மையோட அந்த மஹிந்தானந்த அலுத்கமகே 2 ஏக்கர் ஜமீன் அலாட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்க இருந்து நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் தூரத்துல இருக்கும், 800 மீட்டர்ஸ், 1 கிலோமீட்டரும் இல்லை. ஸோ இந்த பேக்கரி இப்போ எனக்கே வேர்க்குது, இந்த ஜாக்கெட்டை போட்டு ரொம்ப வேர்க்குது, இந்த வேஸ்ட் கோட் போட்ட உடனே. ஸோ இதுகள் பிள்ளைகளோட சிச்சுவேஷன் என்ன இருக்கும்? என் பல இடங்களில் நான் கேள்விப்பட்டேன், ஈஸ்டர் அட்டாக்கு போட உயிர்த்த நேர தாக்குதலுக்கு பிறகு அந்த ஷல்வார் போடுறத நிப்பாட்டிட்டாங்க. ஸோ முஸ்லீம் பிள்ளைகள் முந்தானி ஒன்று போட்டு கட்ட ஃப்ராக் போட்டு போகிறாங்க. அது கொஞ்சம் எங்களோட கலாச்சாரத்துக்கு சூட்டபிள் இல்லைன்னு பல விஷயங்கள். எல்லாருக்குமே உரிமைகள் இருக்கு, தானுக்கு தேவையான மாதிரி கவர் பண்ணி போறதுக்கு உரிமை. இலங்கை நாட்டில் அப்படி ஒன்று இருந்துருந்தா எல்லா இடத்துல கட்டையாகவே ஒடுக்க சொல்லியிருப்பாங்க, அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ இதனால எங்களோட கல்ச்சரையும் நாங்கள் காப்பாற்றணும், எங்களோட சமுதாயத்தையும் காப்பாற்றணும், எங்களோட சங்கிந்தியாவை நல்லினத்தையும் காப்பாற்றி கொள்ளணும்.
ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மெசேஜ் ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ ஒன்று தான். இன்ஷால்லா முன்னுக்கு போயிட்டு இன்னும் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைச்சா மீண்டும் வருவேன். இதுக்கெண்டே வந்தேன், இன்னொரு வெடி ஒன்று அட்டென்ட் பண்ணி வந்தேன். இதுக்காகத்தான் முக்கியமாக நான் வந்திருக்கிறேன். ஸோ கோஇன்சிடென்ட்லி அந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்தனால இதுக்காக வந்தேன். இதோட நன்மைகள் அல்லாஹ் தஆலா சதகாய ஜாரியா நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். எல்லாருக்கும் கிடைக்கணும். இதில் கஷ்டப்பட்ட பிரின்சிபல், அவங்களோட ஃபேமிலி, இதில் இருக்கிற ஆட்கள், கல்விக்காக யார் யார் பாடுபடுறாங்களோ எல்லாருக்கும் இது தெளிவான விஷயம் என்றால் இவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் அந்த நிர்வாகத்துக்கும் நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட கோடி பிரகோடி கணக்கு வருது, நாங்கள் உங்களோட என்ன கணக்கு எங்கே செலவு பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோம். இதுக்கு பொந்தினது நீங்கள் உங்களோட கண்ட்ரிபியூஷன் முன்னுக்கு நின்று நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு தாழ்மையோட நான் வேண்டுகொண்டு நான் ஷிராஸ் யூனுஸ் உங்களின் விடை பெறுகிறேன் இப்பொழுதுக்காக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இப்போ இங்கே தான் பிள்ளைகள் விளையாடுறாங்க. அங்கே இதுதான் ஸ்கூல். இது ரயில்வே யார்டு மாதிரி தான் இருக்கு. இதில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு விளங்குது. 13 வருஷமா இந்த பார், இந்த பிளாக் போல் இல்லை, இங்கே இருக்கு லிக்கர் பார். ஒரு ஸ்கூல் கிட்ட குடி போதைன்னு சொன்னால் லிக்கர், அரக்கு, ஹார்ட் ட்ரிங்க்ஸ், ஆல்கோஹால் குடிச்ச ஹார்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்குற பார். ஒரு 500 மீட்டரோ 1 கிலோமீட்டர் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் இங்கே 50 மீட்டர் கூட இல்லை, 10 மீட்டர் போனால் பார் இருக்குது. இதெல்லாம் யார் பொறுப்பு? இதுகள் இப்படி நாங்கள் வந்து சீரழிஞ்சு போயிட்டோமா? இங்கே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன், நாவலப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷன். இந்த பெட்டியை பாருங்கள். ஸோ இதனால் இதுகள் எல்லாம் யாவும் கொடுங்க. அந்த இடமே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கணும். இப்போ நான் வந்திருக்கிறேன் இந்த அப்ரூவல் கிடைச்சிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல. இதில் அப்ரூவல் கிடைச்சிருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷனில். ஸோ இது 25 ஜனவரி வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு விளங்கா இருக்கிறோம். எஸ்டிமேட்டட் அமௌண்ட்ஸும் போட்டுருக்கிறாங்க. ஜோனல் எஜுகேஷன் கம்பல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் த ஸ்கூல் பில்டிங் இஸ் பீங் கன்ஸ்ட்ரக்டட் வித் டொனேஷன்ஸ் ரேஸ்ட் பை த பப்ளிக் என்று நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ பப்ளிக் தான் இதுக்கு வந்து வழிகாட்டல் இருக்கணும். இது நான் வந்திருக்கேன் இப்போ வந்து கெட்டுற இடம். அங்கே வந்து நான் சொன்னேன் நிப்பாட்டிருங்க. இதுக்கு பிறகு தான் இங்கே புது இடத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதோட அங்கே பில்டிங் விளங்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ஒரு 98% அடிஷ்னலாக இருக்குது. ஸ்கூலுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய நிலைமை. ஸ்கூல்ட லேண்ட் 2 ஏக்கர் லேண்ட் அந்த மைந்தானந்த அலுத்கமகே அவர்கள் மூலியமாக இந்த லேண்ட் கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் 2 ஏக்கர். ஸோ களிமா மட்டும் இல்லை சில ஆட்களுக்கு, ஆனால் மற்றவங்களுக்கு களிமா வச்சு காசும் வச்சு கொடுக்குற எண்ணம் தான் இல்லை. அது இருக்கணும். களிமா சொன்னவங்கக்கிட்ட ஏதோ அல்லாஹ் தாலா நல்ல மனசு எல்லாருக்கும் கொடுக்கணும். நாங்கள் எங்கள்ட கண்ட்ரிபியூஷன் கொடுக்குறது இந்த சொசைட்டிக்கு. நாங்கள் நாளைக்கு இருப்போமோ இல்லையோ தெரியாது, ஆனால் கபூரில் எங்களுக்கு இதுக்காக இந்த கல்விக்காக குரல் கொடுத்தோம்னு சொல்லி நன்மை செய்கிறோன்னு தான் நானும் என் ஃபேமிலியோட வந்திருக்கிறேன். இந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு பேரண்ட் ஒன்று கொடுத்தாங்க, வந்து வாட்டர் கனெக்ஷன், அதோட எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் மற்ற பேரண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பேரண்ட் ஒன்று அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் இந்த வேலை ஆரம்பித்தது வந்து பிள்ளைகளோட உண்டியல், பள்ளிகளில் இருக்கிற டீல் பாக்ஸ் எடுத்துகிட்டு அது இல்லை, தன்னுடைய சின்ன பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியால் சேவ் பண்ண அந்த டீல் பாக்ஸில் கொடுத்து தான் அதை ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, பிள்ளைகள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து பெரியோர் வர காட்டி. ஸோ நான் தனவந்தர்கள் கிட்ட ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக்கொள்கிறேன், தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட ஆளை போட்டு மானிட்டர் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட் ஒன்றும் வராது. ஆளை போட்டு மானிட்டர் பண்ணுங்க. இந்த காசுக்கு என்ன வேலை செஞ்சீங்க, இந்த காசுக்கு எவ்வளோ வருது, முடிஞ்சு தானே கதை. எங்களுக்கு தேவை ஸ்கூல் பில்டிங். அது மாதிரி சென்ட் மேரிஸ்லேயும் ப்ரைமரி உருவாக்குறதுக்கு நீங்கள் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பொலிட்டீஷியன்மார்களுக்கு காசு கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லை சமுதாயத்துக்காக காசு கொடுத்து வச்சிருங்க. அவங்களுக்கு கொடுக்க போவானோம் இந்த வேலைக்கு, அது அவங்களோட டியூட்டி. எலெக்ஷன் டைமில் நல்லா உதவி இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் கல்விக்காக உதவுறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு மദ്രസാக்கள்ல நல்லா உதவுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாடசாலைகளுக்கு சமுதாயம் உருவாகிற இடத்துக்கு இல்லை. மദ്രസാக்களுக்கு எதிர்ப்பு இல்லை, நல்லா இந்த மദ്രസா கெட்டி படணும் அங்கே தான். ஆனால் அங்கே வர்ற உலமாக்களுடைய தெம்பு குரல் பேசுறது ட்ரஸ்ட் போர்டுக்கு அடங்கி இருக்கக்கூடாது. அது மாதிரி எல்லா இடத்துல நேர்மை உண்மை இருக்கணும். அதை சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் உதவுங்க. இக்ரா ஃபஸ்ட்டு வந்த ஆயத் வேர்ட் அல்லாஹ் தாலா தர்ஃபால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு. இக்ரா ரீட். இதில்
தெளிவு உலமா கிட்ட கேளுங்க, அந்த புனிதமான தண்ணீரோட இருக்கிற நிர்வாகத்துக்கிட்ட போய் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க உதவுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நான் விடை பெறுகிறேன். இந்த ஸ்கூல் பில்டிங் சீக்கிரமாக வந்துச்சுன்னா அல் ஷஃபாவில் இருக்கிற இப்போ 13 வருஷம் கஷ்டப்பட்ட அந்த பிரின்சிபல் மேமுக்கோ அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு போயிட்டு இந்த அல் ஷஃபா இல்லாமலே போயிடும் சில நேரத்துக்கு. ஸோ 2 ஸ்கூலையும் காப்பாற்றணும். சென்ட் மேரிஸில் ப்ரைமரியும் உருவாக்கணும், இதில் ப்ரைமரி அண்ட் செகண்டரி 2ம் உருவாகணும் என்ற நியத்தோட இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பயணிப்போம். நான் ஒரு பக்கம் சார்பாக பேசலை, நியூட்ரல் 2ம் பேலன்ஸ் பண்ணி பேசியிருக்கிறேன். 2 பக்கம் கல்வி வந்துச்சுன்னா எங்களோட சமுதாயத்துக்கும் மற்ற சமுதாயத்துக்கும் நல்லா இருக்கும். அந்த சமுதாயம் ஆட்களும் இந்த ஸ்கூல்களில் படிக்கிறாங்க சுற்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நான் சந்திக்கும் வரை துவாக்களை வைங்க. நான் ஷிராஸ் யூனுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.